அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஸ் அண்ட் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இப்ப வந்துட்டு நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல வந்துட்டு நம்மளுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸோட ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமா வேல்யூம் நடந்திருக்கோ அதோட இதுவும் கான்ட்ரிபியூஷன்ல எது வந்துட்டு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சோ அந்த ஸ்கிரிப்ட்ஸை வந்து ஒரு வியூ பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போகுதுன்ட்டு இந்த டேபிள்ல வந்துட்டு எதுக்கு இந்த ஸ்ட்ரைக்குகள் அதிகமா ஒர்க் ஆயிருக்குன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்திருக்குன்னா அப்போ அது ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த பெரிய மூவ்மெண்ட் இருக்க போகுதுனாலே நம்ம வந்து அந்த இண்டிவிஜுவல் ஸ்கிரிப்டோட டெய்லி ஹை ஆர் லோ, வீக்லி ஹை ஆர் லோ, மந்த்லி ஹை ஆர் லோ பார்த்துட்டு இதோட பிரேக் அவுட்ஸ் அந்த இடத்துல இருந்ததுன்னா அந்த ஸ்கிரிப்டோட மூவ்மெண்ட் அதிகமா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதோட பேசிஸ்ல தான் இது பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலையன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2000 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு, 2050 கால், 2100 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. அதுக்கப்புறம் பாரதி ஏர்டெலோட 520 கால், ரிலையன்ஸோட 1950 புட், ஹெச்டிஎஃப்சி பேங்கோட 1400 கால், ஹிந்துஸ்தான் லீவரோட 2400 கால், ரிலையன்ஸோட 1950 கால், ரிலையன்ஸோட புட் பாத்தீங்கன்னா 1900 புட், ஹெச்டிஎஃப்சியோட கால் ஆப்ஷன் வந்து 2450, ஸ்டேட் பேங்கோட 270 கால், ஆக்சிஸ் பேங்கோட 610 கால், வேதாந்தாவோட 170 கால், பஜாஜ் பினான்ஸோட வந்துட்டு 5200 கால். இதெல்லாம் வந்து அதிகமா வர்த்தகம் இருக்கு, இன்னும் இருக்கு. பட் நம்மளுக்கு முக்கியமானதை நம்ம பார்த்துக்கலாம். அது போக பாருங்க, நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ல வந்துட்டு முக்கியமா பார்ட்டிசிபேட் பண்ணது பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நிப்டியோட கான்ட்ரிபியூஷன் வந்து நிப்டியோட ஏற்றத்துக்கு 38 பாயிண்ட் வந்துட்டு இவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி பேங்க், பஜாஜ் பினான்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு முக்கியமான கான்ட்ரிபியூட்டா இருந்திருக்காங்க. நிப்டியோட ஏற்றத்தை தடுத்த நிறுவனங்கள் மைனஸ்ல வந்ததுன்னு சொல்ல வரல, நிப்டியோட ஏற்றத்துல பங்கேற்காதும் நிப்டியோட ஏற்றத்தை தடுத்த ஸ்கிரிப்டும் நம்ம சொல்லிக்கலாம். அதுல வந்து இன்ஃபோசிஸ் இருந்திருக்கு, நெஸ்லே, விப்ரோ, ஹெச்எல் டெக். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸ் தான் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட ஏற்றத்துல. பட் இந்த ஏற்றத்துல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இப்ப நான் ரிலையன்ஸ் ஸ்கிரிப்டை வந்து நம்ம இதுல எடுத்திருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் டிசம்பர் 21ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 24ஆம் தேதி வரை இடைப்பட்ட இதுல பாத்தீங்கன்னா அதோட அதிகபட்ச ஹை 2022, லோ பாத்தீங்கன்னா 1855, ஹையஸ்ட் க்ளோசிங் பாத்துட்டீங்கன்னா 1994, லோயஸ்ட் க்ளோசிங் பாத்தீங்கன்னா 1936. அதற்கு முந்தைய இந்த வீக்கோட ரேஞ்ச் பாருங்க 167 ரூபா மூவ்மெண்ட், ஹைக்கு லோக்குள்ள ரேஞ்ச் வந்து பெரிய பிக் மூவ்மெண்ட், கிட்டத்தட்ட நியர்பை 8% வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் இருந்திருக்கு. அப்புறம் டிசம்பர் 14 டு டிசம்பர் 18 பாருங்க, 2015 ஹை, 1961 லோ, ஹையஸ்ட் க்ளோசிங் 1991, லோயஸ்ட் க்ளோசிங் 1974. அப்ப பாருங்க 2015 வீக்லி ஹை இருந்திருக்கு, அந்த வீக் ஹையை தாண்டி நிக்க முடியாம இறங்குனதுக்கு நல்ல ஒரு செல்லிங் வந்திருக்கு. அப்புறம் டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரை அதிகபட்ச ஹை 2038, லோயஸ்ட் லோ 1940, பெஸ்ட் க்ளோசிங் 2026, லோயஸ்ட் க்ளோசிங் 1958. உங்களுக்கு ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 98 ரூபாய், கிட்டத்தட்ட 5%. டிசம்பர் 1ல இருந்து டிசம்பர் 4 வரை பாத்தீங்கன்னா அதிகபட்ச ஹை 1981, லோ பாத்தீங்கன்னா 1930, ப்ரீவியஸ் பெஸ்ட் க்ளோசிங் 1964, லோயஸ்ட் க்ளோசிங் 1946 ரிலையன்ஸ்க்கு. சோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து ரிலையன்ஸ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்துட்டா நம்மளுக்கு அதுல 1950 புட்டு 2000 காலம் கொடுத்தனால 50 பாயிண்டோட இருக்கு. மார்க்கெட்டோட க்ளோசிங் பாத்தீங்கன்னா 1994, நம்மளுக்கு ஹை வந்து 1998 கொடுத்திருக்காங்க. இப்ப 2000 கால் நம்மளுக்கு கொடுத்ததுனால இப்ப இதோட பிரேக் அவுட் வந்துட்டு நம்மளுக்கு பலமா இனி இருந்தால் மார்க்கெட்ல வந்து 2000 தாண்டி போறக்கு, அப்ப 2000 தாண்டறதுக்குண்டான சக்தி என்ன வேணும், அவங்களுக்கு வேல்யூம் நல்லா வேணும். அப்படி ஒன்னு இருந்ததுன்னா கண்டிப்பா 2000 தாண்டி 2050 மட்டும் போறக்கு ரிலையன்ஸ் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இங்க இருந்து மார்க்கெட் வந்துட்டு திருப்பி கீழே ஒரு சின்ன 1950 மட்டும் கீழே வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கு. சோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, ரிலையன்ஸோட 2000 கால் அதிகமா வர்த்தகமா இருக்கு. நம்மளுக்கு பாருங்க அதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 19 ரூபா, நம்மளுக்கு வந்து லோ 18 ரூபா, 35 ரூபா ஹை போயிட்டு 31 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55% உயர்வு கண்டிருக்கு. அதுக்கு அடுத்து 2050 கால் பாருங்க 38%, 2100 கால் 8%. இப்ப 1950 புட்டு பாத்தீங்கன்னா 70% மதிப்பிழப்பு நடந்திருக்கு. சோ மார்க்கெட் இப்ப இருக்கிறது 2000 கிட்ட இருக்காங்க. சோ ஏன்னா 2000 தடுப்பு இந்த கொடுத்தாச்சு. அப்ப இந்த 2000 கடப்பது கொஞ்சம் கடினம்.
அப்ப அந்த 2000 கடந்து சென்றுட்டா கொஞ்சம் இன்னும் நம்மளுக்கு 2050 மட்டும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா அதற்கு முன்னாடி நம்மளுக்கு ஹை பாருங்க 2022, 2015 இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு அந்த தடுப்பு இருக்கு. சோ இனி வந்து மார்க்கெட் ஸ்லோ ஆகுறக்கோ இல்ல மார்க்கெட் ஒரு பிக் மூவ்மெண்ட் வேணும்னா கண்டிப்பா வந்துட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல ஒரு நல்ல லோ வந்துட்டு திருப்பி மேல வரும்போது நல்ல ஒரு இது பிரேக் அவுட்டுக்கு இருக்கிற வாய்ப்பு இருக்கும். பட் இந்த இடத்துல இருந்து 2000 பிரேக் பண்ணும்போது கொஞ்சம் சிரமம். அந்த இடத்துல திணறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரிலையன்ஸோட சார்ட் டெய்லி சார்ட். இப்ப வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு பெரிய பிக் மூவ்மெண்ட்க்கு அப்புறம் இது 2 வந்துட்டு இன்சைட் மூவ்மெண்ட்டே கொடுத்துட்டு இது ஒரு பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. அதனால வந்து நம்மளுக்கு 2000ல இருந்து 2020 மட்டும் ரிலையன்ஸோட ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்க போகுது. ஏன்னா நம்மளுக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் வேற இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது HDFC பேங்க். நம்மளுக்கு வந்துட்டு HDFC பேங்க் வந்துட்டு நம்மளுக்கு 1395க்கு நம்மளுக்கு க்ளோசிங் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா HDFC பேங்க்குக்கு 1400 கால் அதிகமா வர்த்தகமாயிருக்கு. 1400 கால் பாருங்க 19 ரூபாய் ஹை போட்டுட்டு 12 ரூபாய் லோ. க்ளோசிங் வந்து நம்மளுக்கு 14 ரூபாய்க்கு கொடுத்திருக்காங்க. சோ 23% தான். சோ 1400 கால உடைச்சா தான் நம்மளுக்கு மேல போக முடியும். ஆனா 1400 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து 1400 கட்டியே க்ளோஸ் ஆனங்காட்டி நியர்பை ரெசிஸ்டன்ஸ் இருக்கறனால கொஞ்சம் கஷ்டம். 1420 கால், 1380 கால், 1380 புட். சோ நம்மளுக்கு வந்துட்டு HDFC பேங்க் வந்துட்டு நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல நம்மளுக்கு வேற இது பேட்டர்ன் மாறி ஏதாச்சும் கேப் அதிகமா கொடுத்தா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வைடா மாறலாம். அல்லது இப்ப 1380ல இருந்து 1400க்குள்ளேயே வந்துட்டு HDFC பேங்க் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 1400 பிரேக் பண்ணுச்சுன்னா தான் இதாகும். ஆனா அது பிரேக் அவுட் வந்து நல்ல ஒரு ஹெவியா இருக்கணும். இல்லைன்னா கேப் அப்பா இருக்கணும். ரெண்டுல இது இல்லைன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்டம் வந்து வால்டைல் இருக்க போறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது HDFC பேங்கோட சார்ட்ன்னு பார்த்தா நம்மளுக்கு அந்த கடைசி 2 டேஸோட ஹையை பிரேக் பண்ணிருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் படி பார்க்க போகும்போது 1420 மட்டும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளுக்கு இங்க 1400 காலே அதிகமா கொடுத்திருக்காங்க. அப்ப அதுவும் பாருங்க ஹை 19 ரூபாய். நம்மளுக்கு 14 ரூபாய் 95 பைசாக்கு ட்ரேட் ஆயிருக்குன்னா நம்மளுக்கு அங்க 5 ரூபாய் மதிப்பிழப்பு நடந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது HDFC. HDFC பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு 2451 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. நம்மளுக்கு இங்க பாத்துட்டீங்கன்னா 2450 கால் அதிகமா வர்த்தகம் ஆயிருக்கு. அப்ப 2450க்கு தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 2500 கால் கொடுத்திருக்காங்க. 2400 புட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இங்க 2450 கால் கொடுத்தங்காட்டி 450லயே க்ளோஸ் ஆனங்காட்டி நம்மளுக்கு 2400 சப்போர்ட், 2450 ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் 2500. சோ 2450க்கு மேல ஹெவியா ஸ்டெபிலிட்டி ஆச்சுன்னா திருப்பி மேற்கொண்டு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இல்லைன்னா திருப்பி 2400 மட்டும் கீழே வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சார்ட் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு புல்லிஷா இருக்கு. 2480 மட்டும் இருக்கு. இருந்தாலும் 2450 கால் நம்மளுக்கு கொடுத்தங்காட்டி இப்ப நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல 2450 புட்டு அதிகமா ட்ரேட் நடந்துருச்சுன்னா இது மேற்கொண்டு மேல போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். இல்லைன்னா வந்துட்டு கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்லயே க்ளோஸ் ஆனங்காட்டி. இது பஜாஜ் பினான்ஸ். நம்மளுக்கு பஜாஜ் பினான்ஸ் 5180க்கு நம்மளுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 5200 கால், 5300 கால், 5000 புட்டு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்மளுக்கு 5000 புட் குடுத்ததுனால 5000 டூ 5200க்குள்ள வந்துட்டு பஜாஜ் பினான்ஸ் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிருக்கு. ஏன்னா 5200 கட்ட தான் இப்ப மார்க்கெட் இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் பக்கமா இருக்கு. நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல 5000 புட்டுக்கு பதிலா 5200 புட்டும் 5300 கால் இருந்ததுன்னா திருப்பி மார்க்கெட் வந்துட்டு 5300 மட்டும் மேல போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். அல்லது இப்ப இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி கீழ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பஜாஜ் பினான்ஸோட கிராஃபும் பார்க்கும்போது இந்த ஒரு சின்ன ஒரு ஏற்றம் இதோட தடுதல் 5235 மட்டும் இருக்கு. அதை பிரேக் அவுட் பண்ண 5300 மட்டும் போறக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளுக்கு 5200 கால் தான் கொடுத்துருக்குங்காட்டி சோ நம்மளுக்கு 5000 டு 5200க்குள்ள இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு Infosys. Infosys பாருங்க நம்மளுக்கு 1236க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. நம்மளுக்கு பாருங்க 1260 கால், 1240 கால், இப்ப 1240க்கு கீழே க்ளோசிங் ஆயிருக்கு. ஆனால் புட் ஆப்ஷன் 1200 புட் அதிகமா வர்த்தகமானதுனால நம்மளுக்கு
1200 மட்டும் கீழே வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்ஃபோசிஸ்ல இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மந்த்லி க்ளோசிங் நம்மளுக்கு இருக்கிறதுனால இதே வந்து நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல இது மாதிரி வந்தா மார்க்கெட்டோட இம்பாக்ட் மாறும். ஆனால் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் 1240 கால் கொடுத்து அதுக்கு கீழே க்ளோசிங் ஆயிருக்கு. அதனால வந்து நம்மளுக்கு வந்துட்டு 1200 மட்டும் கீழே வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஃபோசிஸ்க்கு. கிராஃபும் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இங்க ஒரு கேப் அப் ஆன கேண்டில க்ளோஸ் பண்ணிருக்கு. பட் மோர் தென் மீண்டும் அந்த லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா திருப்பி மார்க்கெட் கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷனும் இந்த டேபிளும் நம்ம வச்சு அனலைஸ் பண்ணோம்னா இந்த டேபிள் எதற்கு இருக்குங்கிறதுக்கு ஒரு வீடியோ, இந்த டேபிள் ஏன் நம்ம பார்க்குறோங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட போறேன். அந்த வீடியோல வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பிரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட் இதோட பேசிஸ் தான் ஃபியூச்சர் மார்க்கெட் ட்ரேட் நடக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு லாங் பில்டப் அண்ட் லாங் அன்வைண்டிங், ஷார்ட் பில்டப் ஆர் ஷார்ட் கவரிங் இதெல்லாம் இந்த ஒரு 5 to 6 டூல் நம்மளுக்கு வரப்போகுது. இந்த 6 டூலை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். இந்த டேபிளை எதனால பார்க்குறோம், எதனால அங்க மூவ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா மார்க்கெட்ல மூவ்மெண்ட் இருந்தா தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அந்த மார்க்கெட்ல மூவ்மெண்ட் வந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோ ஒரு ஷார்ட் கவரிங்கோ இருந்தா மட்டும்தான் ஒரு மூவ்மெண்ட் இம்பாக்ட் இருக்கும். இல்ல நல்ல ஒரு லாங் பில்டப் ஆனா தான் ஒன் சைடு மார்க்கெட் போகும். இல்ல நல்ல ஷார்ட் பில்டப் ஆயிருந்தா மார்க்கெட் ஒன் சைடு நல்லா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதர்வைஸ் வந்து வாலடைல் செஷன்ல போயிட்டு நம்ம மார்க்கெட்ல மாட்டிட்டோம்னா நம்மளால வந்துட்டு அதிகபட்ச லாபத்துல வர முடியாது. நம்மளோட மனசு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரேடிங்ல ஏவரேஜ் எடுக்க வச்சிரும். ஏவரேஜ் எடுத்து அதற்கப்புறம் வந்து ஒன் சைடா மாறிச்சுன்னா நம்மளுக்கு ஹெவி லாஸ் வரக்கு இம்பாக்ட் ஆயிடும். அதனால இதெல்லாம் தவிர்த்து எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறத வந்து இந்த டேபிளை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா வந்து எளிதா லாபம் அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கோசம் இந்த அட்டவணையை பார்க்குறோம். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 9842610908 மற்றும் நம்பர் 8144220532. இந்த வீடியோ நம்ம வந்து பயிற்சிக்கான வீடியோவை இதுல எந்த பரிந்துரையும் நம்ம வழங்கல. இதை நீங்க கற்றுக்கொள்வதற்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.